வாடா ஐயா, நான் பெத்த மாணிக்கம். உனக்குன்னு ஒரு நல்ல சம்பந்தத்தை தேடி பண்ணி வச்சேன் பாரு. எல்லாம் என் தலை எழுத்துறா. கேள்விப்பட்டமா, நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்லைன்னா உங்க பிளட் பிரஷர் தான் ஏறும். எனக்கு ஏறாம என்னடா பண்ணும்? வீட்டுக்குள்ள போற பொட்டி பொட்டியா பழம் ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்காக அந்த சிதம்பரம் எடுத்து வச்சிருக்காரு. இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பியா? இதோ இந்த தம்மா துண்டு பையில எண்ணி வச்ச மாதிரி 4 காய் வாங்கிட்டு வந்து கொடுக்குற. இதைத்தானே நாங்க கண்டது. அம்மா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் பணம் கொடுத்து அதை வாங்கல. மாமா தான் பணம் கொடுத்து ஊர்க்காரருக்கு யாருக்கோ கொடுக்கணும்னு வாங்கி வைக்க சொன்னாரு. நான் வாங்கி வச்சேன். நீங்க நான் பணம் கொடுத்து வாங்கினதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இது நல்லா இருக்க. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பத்துக்கிட்டான்னு எதிர்த்த வீட்டுக்காரி வயத்துல எடுத்துக்கிட்டாலாம். அது மாதிரி இருக்கு இந்த கதை. ஏண்டா கண்ணு, அப்படியே தான் உன் மாமனார் வீட்டுக்கு நீ வாங்கி கொடுத்தா தான் என்ன இது என்ன பெரிய கொலை குற்றமா இல்ல ஊர் உலகத்துல நடக்காததா? வாத்தா இருக்காளே, சின்ன விஷயத்து கூட இவ்வளோ பெருசா ஆக்கிடுவாப்பா. ஏ கழுவி, இவ என்னமா அப்படியே குமரியா இருக்க போற மாதிரி. நிறுத்துடு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். என் குடும்ப விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்றேன், அதானே? நீ என்னமா அக்கிரம் பண்ணாலும் அதுக்கு நான் தாளம் போட்டா சரி. மறுத்து பேசினா நான் கேட்டவ, அதானே உன் நியாயம்? உன் நியாயம் உன்னோடவே இருக்கட்டும், எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பார்க்கறேன். நான் உன் மாமனார பேசுனதுல என்னடா தப்பு இருக்கு? எதையோ மனசுல திட்டம் போட்டு வச்சுக்கிட்டு தேடி வந்த ஒரு நல்ல சம்பந்தத்தையே மறைச்சிட்டாருடா. இல்லம்மா, இந்த விஷயத்துல அவர் ஒன்றும் தப்பு பண்ணலம்மா. என்னடா சொல்ற? அம்மா, இந்த சம்பந்தத்தை பத்தி அவர் சொன்னாரு. செல்வத்துக்கிட்ட அவர் சொல்லும்போது நானும் பக்கத்துல தான் இருந்தேன். செல்வம் தான் கல்யாண பேச்சு இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னான். அப்புறம் ஏன் கேட்ட என்ன பண்றதுன்னு கேட்டாரு. செல்வமே வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பேச்சை விட்டுறலாம் நான் தான் சொன்னேன். அதுக்கு மேல அவர் என்ன பண்ணுவாரு? இந்த விஷயத்துல அவரை நம்ம தப்பு சொல்ல முடியாதுமா. மாணிக்கம், நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறடா. உன் மாமனார் வீட்ட சாதாரணமா நினைக்காத. உன் தம்பி செல்வத்தை அப்படியே நம்ம வீட்டுக்கு எதிரியா மாத்திட்டு வராங்கடா. இல்லன்னா கூட பிறந்த தங்கச்சி மேலேயே பழி சொல்வானா, இல்ல கை நீட்டி தான் அடிக்க போவானா? என்னம்மா இது, என்னமோ புதுசா சொல்றீங்க? அந்த கொடுமையை ஏன்டா கேக்குற? உன் தங்கச்சி செல்வத்தை லீலா கிட்ட வழியாதேன்னு சொன்னா. உடனே அவ, நீ என்ன பெரிய ஒழுங்கு, நீ இன்னைக்கு ஹோட்டலுக்கு ஒருத்தன் கூட வந்தியே, எதுக்கு வந்தேன்னு உடனே சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டான்டா. நம்ம நிர்மலா அப்படியெல்லாம் பண்ணுவாளா? அவ பாவண்டா, குழந்தைடா. நிர்மலாவை பார்த்தானா, ஆனா கூட வந்தவன பாக்கலையா. ஆனா இவ ஆம்பளை கூட வந்தான்னு சொல்றான். இதெல்லாம் என்னடா கதை? நான் அவனை திட்டி வெளியே போடான்னு சொல்லிட்டேன். அப்போ போனவன் தான் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க போய் தொலைஞ்சானோ யாருக்கு தெரியும்? கொஞ்சம் வா.